இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நின்று கொண்டே நீங்க தண்ணீர் குடிப்பீங்களா? அப்போ இதை கட்டாயமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் முறையாக தண்ணீர் குடிக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் அவசியம், கட்டாயமும் கூட. ஆனால் எவரும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறதே கிடையாது. தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணீர் குடிப்பதை தான் பல பேர் வழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஆனால் இது மிகவும் தவறான ஒரு விஷயம். தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கு. அதன்படியே நம்ம தண்ணீர் குடிக்கணும். அதாவது தண்ணீரை வாய் வைத்து தான் குடிக்க வேண்டும். இதுதான் தண்ணீர் குடிப்பதற்கு சரியான முறை. அதே போல தண்ணீரை நின்று கொண்டு குடிக்கவே கூடாது. அப்படி நின்னுகிட்டே நம்ம தண்ணீர் குடிக்கும் பொழுது உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம நின்னுகிட்டே தண்ணீர் குடிப்பதனால என்னென்ன தீமைகள் ஃபர்ஸ்ட் வருது என்பதை பத்தி பார்க்கலாம். நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கிறதுனால செரிமான மண்டலம் பாதிக்கப்படுது, முற்றிலுமே பாதிக்கப்படுது. அதாவது நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும் போது அதிக வேகத்துடனும் தண்ணீர் நேரடியாக கீழ் வயிற்றுக்கு விழுவதனால அஜீரண கோளாறு பாதிக்கப்படுது. மேலும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறதுனால நரம்புகள் பதற்றம் அடைந்து திரவங்களின் சமநிலைய சீர்குலை மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மூட்டுகள்ல அதிக திரவங்கள் தேங்கி கீழ்வாதத்தையும் அது ஏற்படுத்துது. அதனால என்னைக்குமே நின்னுட்டே நம்ம தண்ணி குடிக்கவே கூடாது. அதிக தண்ணீர் குடிப்பது நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்வியும் இருக்கும். நின்று கொண்டே நம்ம தண்ணீர் குடிக்கும் போது தேவையான சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை சென்றடையுது. இந்த வழியில் இருக்கும் ஆக்சிஜன் சிரமப்படுகிறது. இதனால நுரையீரல் மற்றும் இதய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நின்னுட்டே தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணீர் அதிக அழுத்தத்துடன் கீழ் வயிற்றில் வடிகட்டப்படாமலேயே டைரக்டா போகுது. இது நீர் அசுத்தங்கள் சிறுநீர் பையிலேயே போய் தங்கி இருக்கு. சிறுநீரகத்தின் செயல்பாட்டையும் அது சேதப்படுத்துது. இதனால சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தரையில அல்லது நாற்காலி அமர்ந்து கொண்டு முதுகை நிமிர்த்தி தான் நம்ம தண்ணீர் குடிப்பது தான் சிறந்த வழி. அதாவது முதுகெலும்பு நேரா இருக்கணும். நம்ம தண்ணி குடிக்கும் போது வளைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே போல தண்ணீரை தலை தூக்கி குடிக்க கூடாது. தண்ணீரை வாய் வைத்து அல்லது உறிஞ்சி தான் நம்ம குடிக்கணும். இவ்வாறு தண்ணீர் குடிப்பது தான் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணீர் டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிற இடத்துல நம்ம எடுத்து குடிக்கிறோம். அந்த எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் டைம் எடுத்து குடிங்க. படபடன்னு குடிக்கும் போது நம்ம நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். போக போக எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல நிறைய நோய்கள் அடையுது. அதனால நம்ம சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாலே நம்ம எப்பவுமே 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமலே வாழலாம். நோய் இல்லாமல் வாழ்வதே ஒரு சிறந்த வரப்பிரசாதம் தான். அதனால எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.